எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. So I'm really happy to participate such a wonderful current affair discussion daily with my lovable and respectful students. Yes. As usual, today we are going to discuss about some important current affairs under the category of two type of likewise fact and analysis. Yes. First one, we will discuss elaborately for my dear UPSC aspirants. Yes, the subject name is Indian economy. Under the category, the recent news is consolidated funds of India with respect to the receipts and versus expenditure. Under the category of chess, we are elaborately discussed by later. Yes. அது என்ன அப்படின்னா இந்த பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்னா அல்வா சாப்பிடுற மாதிரி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பால்கோவா சாப்பிடுற மாதிரி. ஏன் அப்படின்னா சாப்பிட அவ்வளவு ரொம்ப என்ன சாப்பிட டேஸ்டா இருக்கும், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது திகட்டும். ஆனா அது போதும்னு அன்னைக்கு தோணும், மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதை படிக்கணும்னு அது வேணும்னு தோணும். அது மாதிரி சச் a wonderful டாபிக் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். சகோதர சகோதரிகள் மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி, இதை பிரிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு ட்ரூ ரிலேட்டிவ் ஒரு சப்ஜெக்ட்ஸ். இதை இன்னும் நம்ம கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, கடல்ல குதிக்கிறவங்க கூட முத்து எடுப்பான்னு சொல்ல முடியும், எடுப்பானா நிச்சயம் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதிக ஆழத்துல தோன்றவனுக்கு கூட புதையல் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியல. காத்திருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே பொக்கிஷம் நிச்சயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ படிக்கிறவங்க அறிவு அப்படிங்கிற அனுபவத்தை நிச்சயம் சந்திப்பாங்கன்னு நிச்சயமா சொல்ல முடியும். ஸோ அதனால UPSC and my dear TNPSC aspirants, so both subjects are very informative and very practical and be knowledgeable. So knowledgeable one thing. So ரொம்ப மோட்டிவேட்டான நல்ல சப்ஜெக்ட். இதை படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அதாவது 2 அழகான ஸ்வீட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், பால்கோவா அல்வா அப்படின்னு சொல்லி. ஸோ ரிப்பீட்டடா நம்ம அதை எப்படி லைஃப்ல நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஸோ அது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்ஸ், அதெல்லாம் தொடர்ந்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Look like this TNPSC and UPSC government competitive examination. Yes. Let me discuss about the fact news. அந்த பிக்சர் ரொம்ப அழகா போட்டிருக்கோம். ஸோ ஃபார் UPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கன்சால்டேட் ஃபண்டா என்ன, கண்டிஜென்சி ஃபண்டா என்ன, பப்ளிக் அக்கௌண்ட்னா என்ன, சர்ச்சஸ் அண்ட் செஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க, எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் திரும்ப ரீபே பண்ணணும். ஸோ இதுல என்ன பிரசன்ட் டிஸ்பியூட் இருக்கு, ஸோ நான் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா எவ்வளவு ஃபண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாம இருக்காங்க, ஸோ அதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பத்தி தெளிவா அனலைஸ் பண்ண போறோம் வித் த கிரேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸோட. எஸ், we will finally discuss. எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுபோல தமிழ்ல நியூஸ் தின தந்தி பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தக அவசர சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் அவசர சட்ட திருத்தம் மற்றும் விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணைய ஒப்பந்த அவசர சட்டம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண நேரம் இருக்குமான்னு தெரியல, நான் வித்தின் 30 மினிட்ஸ்ல இந்த வீடியோ முடிக்கணும். ஒருவேளை டிஸ்கஸ் பண்ண நேரம் இல்லாத பட்சத்துல ஆல்ரெடி டோல்ட் யூ, கண்டிப்பா ஒரு வீக்கெண்ட்ல நான் அதை பத்தி எலாபரேட் கொடுத்துறேன். ஆல்ரெடி நம்ம எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு தி ரெமைனிங் டைப் ஆஃப் தி மசோதாக்கள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? அது என்னமோ தெரியல, இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல நிறைய மசோதாக்கள் தாக்கல் பண்ணிட்டே இருக்காங்க. ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகார லாங்குவேஜ்ல கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. நார்மலா அண்ட் 2 லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அடிஷனலா 3 லாங்குவேஜ் சேர்த்திருக்காங்க. அதை பொறுத்து நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த மழைக்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்ல நிறைய மசோதாக்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கூட்டத்தொடர்லயும் இந்த மாதிரி நிறைய மசோதாக்கள் தாக்கல் பண்ணும். இதுக்கான மேகசின்ஸும் கிடைக்கும். ஸோ யாருக்காவது இந்த மேகசின்ஸ் வேணும்னா கண்டிப்பா என்ன அப்ரோச் பண்ணுங்க, நான் டெல்லியில இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. மேகசின்ஸ் அண்ட் யோஜனா மேகசின்ஸ், இந்த மாதிரி மசோதா அண்ட் யோஜனா, தீஸ் டைப் ஆஃப் தி மேகசின்ஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டு அப்டேட் அவர் practical skills and also government implementing skills. So அதனால தயவு செய்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிங்க இல்லையா? சரிங்க. Let me discuss about the fact news. Very short news are today to discuss about the fact. First one, Prime Minister Honorable Narendra Modi launched the age appropriate fitness protocol via the virtual conferencing on the first anniversary occasion of the Fit India movement. Yes, when it is started, that mean Fit India movement launched on the occasion of National Sports Day in the year of 2019. It is celebrated on every 29th August as a National Sports Day. Yes, to honor the legendary hockey player Major Dhyan Chand Singh அப்படிங்கிறதா. ஸோ அவரை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவரோட சிறப்பா நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். அன்றைய தேதியில ஒரு ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்டை
நரேந்திர மோடிஜி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் சில ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிட் இந்தியா தட் மீன் டயலாக் ஃபோக்கஸஸ் ஆன் தி ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி ஏஜ் குரூப். லைக்வைஸ் 5லேருந்து 18, 18லேருந்து 65, மேலும் 65க்கு மேலே இருக்கவங்க கூட இதில் அப்ரோப்ரியேட் ஃபிட்னஸ் ப்ரோட்டோகால் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்கீமோட ஹைலைட்ஸ். சரிங்க. ஸோ ஒரு ஆள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் த ஃபேக்ட் ஒன்லி. செகண்ட் நியூஸ், த வேர்ல்டு மெரிடைம் டே அப்சர்வ்ட் ஆன் லாஸ்ட் Thursday. தட் மீன் ஒவ்வொரு ஆன் தி மந்த் ஆஃப் செப்டம்பர், ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை வந்து வேர்ல்டு மெரிடைம் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. அப்சர்வேஷன் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். there should be a theme. Yes, what is the theme for that observed day of world maritime day? Yes, sustainable shipping for a sustainable planet. நல்ல அழகான வார்த்தை, sustainable shipping for a sustainable planet. The theme with respect to that, the world maritime day. Yes, ஆக செப்டம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை இந்த ஆண்டு 24ஆம் தேதி இருக்கிறதுனால இந்த வரும் 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது ஒவ்வொரு ஆண்டும் மாறும். கதை புரிஞ்சதுல? சரிங்க. இதான் டவுட் இருந்தா கடைசியில கொஸ்டின்ஸ் கேளுங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் லான்ச்ட் மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி. சார், இது எல்லா யங்ஸ்டர் மனசுலையும் பதிக்கணும். மை ஃபேமிலி இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அழகான ஒரு வார்த்தை இல்லையா? ஸோ மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த COVID-19 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எந்த அளவு சப்போர்ட்டிவா எல்லா ஃபேமிலி இவர்களும் டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஸ்கீம் தான். ஸோ அதை பொறுத்து டீட்டெயிலாக எலாபரேட் நரேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்க. The fact news with respect to the Maharashtra state government has launched the My Family My Responsibility campaign to reach out the every family residing in Mumbai. Yes. Next news, Johnson and Johnson's COVID-19 vaccine entered phase 3 trial in the United States. இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஸ்புட்னிக் தெரியும். அப்புறம் இன்னும் 2-3 வேக்சின் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கோவியான்னு நினைக்கிறேன்ல, இந்திய கவர்மெண்ட் வந்து நம்மளும் ஒரு ட்ரை சப்போர்ட் பண்றோம். ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் அதை பங்கேற்றது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் ஸ்புட்னிக் இருக்கு, இப்போ ஜான்சன்ஸ் நிறைய வேக்சின்ஸ் வந்து ட்ரையல் பேசிஸ்ல பண்ணிட்டே இருக்காங்க. கூடிய விரைவில் ஒரு தீர்வு வரும்னு சொல்லி இறைவனை மனதார பிரார்த்திப்போம். சரிங்க, அடுத்த செய்தி. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ தி பைலட் நேம்லி Shivangi Singh from Varanasi is set to become the first woman fighter pilot to fly Rafale aircraft. ஆல்ரெடி நம்ம 2 women டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ரஃபேல் ஏர்கிராஃப்ட் யார் அப்படின்னா சிவாங்கி சிங் இல்லையா? ஸோ நிலாவில் யார் முதல் கால் வைத்துனா நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றோம். முதல்ல நீல் அல்ல, சரிங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றோம். சரிங்க, அது மாதிரி சிவாங்கி சிங் வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தட் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லெப்டினன்ட் கவர்னர். சரிங்க, நியூஸ் இன் தமிழ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேகதாது அப்படிங்கிற ஒரு டேம் வந்து கட்டுறதுக்கு தமிழ்நாடு அகேன்ஸ்ட் பண்றோம். எதுக்குங்க? ஆல்ரெடி 4 டேம் கட்டிட்டீங்க இல்லையா? ஸோ லுக் லைக் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா கர்நாடகா, தட் மீன் அந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல மலை, ஒரு ஹில்ஸ் பேர் இருக்கு, எனக்கு டக்குன்னு மெமரி வரல, சாரி. ஒரு மலையிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகும், டக்குனு ஞாபகம் ஒரு ட்ரை பண்றேன். ஸோ ஆல்ரெடி கபினி மற்றும் KRS அப்படிங்கிற உள்ளிட்ட 4 அணைகள் ஆல்ரெடி கட்டியாச்சு. மேகதாது கட்டணுமா கட்டக்கூடாதுங்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதுக்காக இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இதற்கான கூட்டம் வந்து அவரோட தலைவரோட அந்த என்ன பேர் அப்படின்னா காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுமம். அந்த குழுமத்தின் தலைவர் யாருன்னா நவீன்குமார். அந்த கூட்டத்தில் நடந்தக்கூடிய விவாதங்கள்ல தமிழக அரசு சார்பில் வீடியோ கான்பரன்ஸ் தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்க மேகதாது டேம் கட்டுறதுனால தமிழகத்தில் வரக்கூடிய காவிரியினுடைய நீரோட்டம் கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறோம். சரிங்க, நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி மிக சிறப்பாக வரும். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, நடமாடும் ரேஷன் கடை வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ATM வந்துருச்சு இல்லையா? ஸோ இது மாதிரி பேங்க் எம்ப்ளாய்ஸ்ல ATM பண்ண வந்தாச்சு. இப்போ நடமாடும் ரேஷன் கடையும் வந்தாச்சு. ஸோ வி ஆர் மாடர்னைஸ் கண்ட்ரி மாறிட்டு இருக்கோமா அப்படின்னா மேபி தட். அடுத்த செய்திங்க, ஸோ DRDO எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரித்த லேசர் வழிகாட்டி ஏவுகணையை மகாராஷ்டிரா அகமத் நகரில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இதுல அகமத் நகர் மகாராஷ்டிரா சைட் மறந்துட வேண்டாம். ஏன்னா உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு லேசர் வழிகாட்டி ஏவுகணை வந்து DRDO தயாரிச்சாலும் சோதிச்ச இடம் எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அகமத் நகர் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். TNPSC குரூப் 2 எக்ஸாம்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. சரிங்க, அடுத்த நியூஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆயுஷ் சஞ்சீவி மொபைல் செயலி அப்படின்னா என்னங்க? தொலை மருத்துவ
துறையில் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தான். அதை தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்படுத்தியதுனால மத்திய அரசினுடைய பாராட்டுதலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. சரிங்க, அடுத்த செய்தி. அங்க தொட்டு இங்க தொட்டு சைனா நேபாளத்தை விட்டு வைக்கல இல்லையா? அது மாதிரிதான் நேபாள எல்லையோர மாவட்டமான கம்லாவில் 11 கட்டடங்களை சீனா அத்துமீறி கட்டியுள்ளது. எஸ், சோ அந்த கம்லா அப்படிங்கிற சைட்டை மறந்துட வேண்டாம். கம்லா மாவட்டத்துல 11 கட்டிடங்கள் சைனா கட்டியிருக்கு நேபாள சைட்ல. சரிங்களா? அது அவங்க 2 பேர் நாடு பிரச்சனை நினைக்க வேண்டாம். we are also neighboring country, we are going to look into that matter. எஸ், அடுத்த செய்தி. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல ஜம்மு காஷ்மீர் உருது மற்றும் ஆங்கிலம் அந்த 2 மொழிகள் தான் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ மொழிகளா இருந்தது. இந்த மொழிகளுடன் சேர்த்து காஷ்மீரி, டோக்ரி அண்ட் ஹிந்தி. டோக்ரி யாவும் இருக்குல்ல, போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்திரின்னு சொல்லி நம்ம சேர்த்து சொல்ல ஆட் பண்ணிருப்போம் இல்லையா? சரிங்க, சோ காஷ்மீரி, டோக்ரி அண்ட் ஹிந்தி அப்படிங்கிற 3 அதிகாரப்பூர்வ லாங்குவேஜ் ஆட் பண்றோம். சோ அதுக்கான அதிகாரப்பூர்வ ஜம்மு காஷ்மீர் அதிகாரப்பூர்வ மொழிகள் மசோதா லோக்சபாவில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நிறைய அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, சோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண செய்தி தான். உலக கடல்சார் தினம் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. எஸ், now the fact news are completed. I think the fact news may be useful to all the aspirants. Yes, let me discuss about that Consultative Fund of India with respect to and receipts and expenditure. Yes, my dear UPSC and TNPSC aspirants, I request you and everyone just to listen the entire video. Then only you can get some exact idea from the newspaper and updating news what we are conveying with you, for what purpose we are doing this type of online sessions for all the students. அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். சரிங்க, the first fact. Yes, let me the present fact. முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொன்ன மாதிரி what is the present fact? Yes, the Controller Auditor General in India told the Parliament what it told. That mean the center has only transferred 60% of the proceed from cess or levies in the financial year 2018 to 2019 to the relevant reserve funds and retained in the balance in the Consultative Fund of India. So story புரிஞ்சதா? அதாவது கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து பார்லிமெண்ட்க்கு ஒரு கொஸ்டின் ஒரு டிஸ்கஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது செஸ் மற்றும் அண்ட் லெவிஸ் அப்படிங்கிறதுல செஸ் சார்ஜ் பண்ணுவோம். செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ்ல சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல அதுக்காக மட்டும்தான் செஸ் அப்படின்னா இப்ப ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர் கிளீன் இந்தியா இந்த காரணத்துக்காக நாங்கள் செஸ் சார்ஜ் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு அடிஷனல் சார்ஜா நம்ம செஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பா எல்லாரும் பே பண்ண அவசியம் இல்லை. சில இடங்கள்ல கண்டிப்பா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் ஆகக்கூடிய அமௌண்ட்ல அந்த வெல்ஃபேருக்காக மட்டும்தான் நம்மளோட பயன்படுத்தணும் இல்லையா? சோ அது தவிர வேற ஏதாவது பயன்படுத்தினா பார்லிமெண்ட் அப்ரூவல் கன்சல்ட் ஃபண்ட்ல பயன்படுத்திக்கலாம். கன்சல்ட் ஃபண்ட்ஸ்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் டு பி ஆடட் இன்டு தி கன்சல்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. புரிஞ்சுதா? சரிங்க, அப்படி ஆட் பண்ணதுல 60% ஃபண்ட்ஸ் கொடுத்து அப்ளிகேஷனா இருக்கு, பேலன்ஸ் 40% அப்ளிகேஷன் இல்லாம இருக்கு. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி ரைஸ் பண்ற விதமா கேள்வி கேட்கல, எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளேஷன் கன்ஃபர்ம். I'm sorry. What is the dispute? Non-utilization of the funds. The title is so smart today. Non-utilization of the funds. What is the explanation? The explanation அது பார்த்தாலும் ரொம்ப அழகா புரியும். That the censor had collected rupees 2.75 lakh crore from 35 cesses. ஒன்னொரு விஷயங்களை பிரிக்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட 35 டைப் ஆஃப் செசஸ் அண்ட் லைவ்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிருக்கோம் இந்த இயர் ஆஃப் ஃபினான்ஸ் இயர் 2018 to 19. சோ டு தி டர்ன் ஓவர் டு ரூபி 2.75 lakh crore 2.75 லட்சம் கோடி. டேங்கப்பா அப்படிங்கிறீங்களா? சரிங்க. However, it has only transferred to 1.64 lakh crore and retained rupees 1.1 lakh crore in the Consultative Fund of India. அதுல 1.64 லட்சம் கோடி நம்ம அதுக்காக எதுக்காக சார்ஜ் பண்ணோமோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் 1.1 லட்சம் கோடி ஆனது கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். எஸ், வாட் இஸ் தி மெக்கானிசம் ஆஃப் த யூட்டிலைசேஷன்? இந்த செஸ் வந்து அதாவது செஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம், கன்சல்ட் ஃபண்ட்ல தான் ஆட் ஆகும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சரிங்க. சோ அப்போ என்ன மாதிரி மெக்கானிசம் ஃபார் தட் யூட்டிலைசேஷன்? யூட்டிலைசேஷன் வந்து எப்படி மெக்கானிசம் பண்றோம் அப்படின்னா, chesses and leaves collected are required to be first transferred to the designated resource funds. Resource funds அப்படின்னா என்ன வெல்ஃபேருக்காக ரோட் கிளீன் இந்தியா ஆர் மேக் இன் இந்தியா ஆர் ஃபார் எஜுகேஷன், நிறைய எஜுகேஷன் செஸ் எல்லாம் பே பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எஜுகேஷன் செஸ் என்ன பர்பஸ்க்காக செஸ் கலெக்ட் பண்ணப்பட்டதோ அந்த பர்பஸ்க்காக அது பண்ணணும். அந்த பர்பஸ் சம்மந்தப்படக்கூடிய அக்கௌண்ட் தான் ரிசர்வ் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட். அந்த ரிசர்வ் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் தான் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படணும். இது கன்சல்டிவ் ஃபண்ட்ல வந்து அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆனாலுமே அந்த ஃபண்டை நம்ம எதுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் அப்படின்னா
designated reserve fund account நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் இல்லையா and utilized for the specific purpose and intended by parliament. இது முடிவு பண்றதே பார்லிமெண்ட் தான். ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு முடிவு பண்றது பார்லிமெண்ட் தான். இந்த செஸ் இந்த பர்பஸ்ல சார்ஜ் பண்ணணும் இதுக்காக செலவு பண்றதுக்கு முடிவு பண்றதும் பார்லிமெண்ட் தான். Can you cut my point? Yes. Funds collected through the central taxes along with the cess and other levies go to the consolidated fund of India. Yes. And the tax and the surcharges in consolidated fund of India are parked in a divisible pool and 42% of the total is given to the states as a devolutions. 42% கொடுக்கணும் இல்லையா? அப்போ 1.1 lakhல 42% தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா தான் நமக்கு கொஞ்சம் உண்டு இல்லை, கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ல இருக்கு இல்லையா? சோ அதை பிரிச்சும் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். சோ அதனால ஆடிட்டர் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு ஏதாவது மாற்றம் தான் தமிழ்நாடு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அலோகேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்க. சோ இந்த நியூஸை இன்னும் கிறிஸ்டல் கிளியரா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு எக்கனாமிக்கோட ஸ்டஃப் நமக்கு ரொம்ப அதிகமா தேவை. ஜஸ்ட் we need the economical term support. I want that meaning of the contingency fund. What is the meaning of the contingency fund? What about the public? There are 3 types of the accounts in that constitution based. Likewise, contingency funds, public account and consolidated fund. And what is the meaning of the chess and surcharge? இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சாதான் இந்த ஸ்கீம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி எக்கனாமிக் படிச்சவங்களுக்கு முதல் நியூஸ் படிச்ச உடனே புரியும். எக்கனாமிக்ஸ் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் புரிஞ்ச ட்ரை பண்ணி லிசன் பண்ணீங்கன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னா என்னங்க? வெரி சிம்பிள். It is explained under the article 267. 267 ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் தேர்ட் ஒன்னா இருக்குங்க. கன்சாலிடேட் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 266 சப்கிளாஸ் 1, ஆர்டிகல் 266 சப்கிளாஸ் 1 ரிப்பீட் அபவுட் த கன்சாலிடேட் ஃபண்ட். அப்படின்னா என்னங்க? ஆல் ரெவென்யூஸ் ரிசீவ்ட் பை த சென்டர் by way of the taxes, likewise income tax, central excise, customs and other receipts, and all non-tax revenues and all loans raised by the center by issue of public notification, treasury bills and foreign governments and also international institution. So இது எல்லாம் கலெக்ட் ஆகக்கூடிய ரெவென்யூ ரிசிப்ட் மட்டும் இதுல வரக்கூடிய அனைத்து வருமானம் எதுல தான் இருக்கணும் அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் மெயின்டைன் பண்ண முடியும். Can you cut my point? Yes. இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 266 subclass 1 has been clearly revealed about that consolidated fund of India. And second one, the public account. Article number 266 subclass 2. Subclass 1 with respect to the consolidated fund. Subclass 2 with respect to the public account. Public account means it deals with the money received by the government, state provident funds and also various free deposit under the income tax, depreciations and also reserve funds of the department undertaking are paid into the public account. As the receipt and disbursement which don't form part of the consolidated fund of India are included in the public account of India. So எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ரிசிப்ட்ஸ் எல்லாம் எதோட கன்சால்ட் ஃபண்ட்ல போகுது, எந்த ரிசிப்ட்ஸ், அதனால ரொம்ப சிம்பிள் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் அண்ட் டெபிட் சொல்றது அது மாதிரி ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் எக்கனாமிக்கல் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் டெபிட் இருக்கலாம், பட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? சோ என்ன மாதிரி ரிசிப்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் அக்கௌண்ட்ல இருக்கு, என்ன மாதிரி ரிசிப்ட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஃபண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம். கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது, சோ இட்ஸ் a impressed account to meet some urgent and unforeseen expenditure of the government. சோ தவிர்க்க முடியாத காலங்களுக்காக தேவையின் கருதி பயன்படுத்துவதற்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய சேமிப்பு கணக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறது தான் கண்டிஜென்சி ஃபண்ட். சோ ஆர்டிகல் 261 ரிவீல்ட் அபவுட் த கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ். இப்போ 3 அக்கௌண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆர்டிகல் 261 சப்கிளாஸ் 1, ஆர்டிகல் 266 சப்கிளாஸ் 1, ஆர்டிகல் 266 சப்கிளாஸ் 2, ஆர்டிகல் 267 yes with respect to that consolidated fund of India, public account and contingency fund. So இது என்ன ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த each account has the receipt and expenditure. மூணுக்குமே receipt and expenditure இருக்கும், but with certain conditions. So relativity means receipt and expenditure, but conditions and difference mean ஒரு conditions கொடுக்கிறோம். என்ன அப்படின்னா contingency funds பொறுத்த வரைக்கும் this fund is at the disposal of the president. அண்டர்லைன் பண்ணிருக்கோம். ஐ திங்க் நீங்க பிக்சர் விஷுவல் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். சோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சரிங்க. திஸ் ஃபண்ட் இஸ் அட் தி டிஸ்போசல் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்டோட அனுமதி இல்லாம இந்த ஃபண்ட்ஸ் நீங்க கை வைக்கவே முடியாது இல்ல. அப்பா பாக்கெட்ல இருக்க பணம் மாதிரி இல்ல, அம்மாவோட அப்ரூவல் இல்லாம எடுக்கவே முடியாது இல்லையா?
சரிங்க. The public account. So public account பொறுத்த வரைக்கும் because of its nature of the fund, expenditure from its are not required to approved by the parliament. The systems to expenditure தான். இப்போ எல்லாரோட salaries இருக்கு, ஒரு ஸ்கீம் மேக் இன் இந்தியா ஸ்வச் பாரத் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண போகுது, அதுக்கான அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் மணி பில் மசோதா பாஸ் ஆகுது, அப்புறம் மணி பில் பாஸ் ஆகுது, இவ்வளவும் பாஸ் ஆகும். மறுபடியும் இந்த பப்ளிக் கூடிய எல்லா எக்ஸ்பென்ஸுமே அது போயிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நரேட் பண்ணதுக்கு அப்புறமே மறுபடியும் அதுக்கான யாராவது ஒப்புதல் வேணுமான்னு, ஒரு பெர்மிஷன் அப்ரூவல் வேணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்ட் இல்லையா? சரிங்க. அப்போ பப்ளிக் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிபெண்டிங் ஆஃப் த நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சொல்லலாம் இல்லையா? சரிங்க. தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, no amount can be withdrawn from the fund without authorization from the parliament. கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எந்த பணத்தை எடுக்க முடியாது அப்படிங்கறத கண்டென்ட். எஸ், நான் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்லிமெண்ட் ரோல் பண்றாரு அப்படிங்கறத புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிட்டோம், டாக்ஸஸ் அண்ட் செஸ்ல கலெக்ட் பண்ற எல்லா பணமும் கன்சாலிடேட் ஃபண்ட்ல தான் இருக்கும். கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னா பார்லிமெண்டால மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன் 60% அதுக்காக பிளேஸ் பண்ணிருக்கீங்க, பேலன்ஸ் ஆன 40% ஏன் யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கு, அது ஏன் இன்னொரு லெஃப்ட் ரிமைன், அதுல ஏன் ரிமைனிங்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வியா இருக்கு. கேன் யூ கட் மை பாயிண்ட்? இதை கவர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அந்த அக்கௌண்ட்ல எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், எதுக்கு என்ன பர்பஸ்க்காக செஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்காக. இது இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு செஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம் செஸ் பத்தி. அப்ப இல்லஸ்ட்ரேட்டர் எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. ஸோ ஐ திங்க் கலர்ல குவாட் பண்ணிருக்கோம். எஸ், ப்ளூ கலர் குவாட் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். ஸ்வச் பாரத் செஸ் எஸ் இன்ட்ரோடியூஸ் இன் 2015. நிறைய செஸ் இருக்கு அதுல பாருங்க. இல்லஸ்ட்ரேட்டிவா 2 செஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸ்வச் பாரத் செஸ் introduced in 2015, a 0.5% Swachh Bharat chess was imported to fund a national campaign for cleaning the roads, streets and the infrastructure of India. Yes, இதற்காக Swachh Bharat chess சார்ஜ் செய்யப்பட்டது. 0.5% என்ன இன்வாய்ஸ் பண்றோமோ, என்ன பில்லிங் இருக்கோ அதுல 5% அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நிறைய லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சர்சார்ஜ் அண்ட் செஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் சார்ஜ் பண்ண அமௌண்ட் தான் செஸ் அண்ட் ஆல்சோ சர்சார்ஜ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் இந்த அமௌண்ட் எதில் வச்சிருக்கோம் அப்படின்னா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அந்த ஃபண்ட்ல இருந்து இன்னும் 40% ரெமெனிங் இருக்கு அப்படிங்கிறது தான் பிரசன்ட் நியூஸ் பேக். எஸ், கேன் யூ கட் மை பாயிண்ட்? எஸ், அண்ட் லெட் மீ டிஸ்கஸ் அபௌட் த சர்சார்ஜ். சர்சார்ஜ் பத்தி பொறுத்து என்ன அப்படின்னா, சர்சார்ஜ் இஸ் an extra fee charges to tax that is added to the cost of goods and or service beyond the initially quoted price. ஆல்ரெடி ஒரு பிரைஸோட 42 ரூபா அப்படின்னு பிரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 42 ரூபா ஆர்டிகளோட கமாடிட்டி 100 கமாடிட்டி சார்ஜ் பண்றீங்கன்னா, ஒரு கமாடிட்டிக்கு நீங்க ஒரு 2 பைசா கொடுங்க, 3 பைசா கொடுங்க அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்றதா. ஸோ அது மினிமம் இவ்வளவு இருக்குன்னு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு டாக்ஸேஷன் படிச்சா உங்களுக்கு புரியும். Can you cut my point? So look like இதுவும் செஸ் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? It is laid for extra service and also differentiate the cost of increased commodity pricing. Yes. சர்சார்ஜ் அண்ட் செஸ் வந்து நீங்க நார்மல் காஸ்ட் பிரைஸ்ல அல்லது செல்லிங் பிரைஸ்ல மட்டும் தான் வரும், காஸ்ட் பிரைஸ்ல வராது. இது அடிஷனல் சார்ஜஸ் தான். இது டைரக்டா எந்த கவர்மெண்ட் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கன்சாலிடேட் ஃபண்ட்ல மெயின்டைன் பண்றாங்க. அதுல 42% வந்து டிவோலிஷன்ஸ் தட் மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி டிஸ்கஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரிங்க. ஸோ டிஸ்கஷன்ஸ் இந்த நியூஸ் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி 2.75 lakh crore வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். அண்டர் தி செஸ் அண்ட் லீகல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். லெஃப்ட் ரெமைனிங் 1.1 lakh வந்து சிஎஃப்ஐல தட் மீன் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால லெஃப்ட் ரெமைனிங் இருக்கு, ரிட்டைன் ஆயிருக்கு நம்ம பாக்குறோம். எஸ், அட் தி சேம் டைம் இல்ல சில எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ரிசிப்ட் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் தெரியணும் இல்லையா? என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்னா, லுக் லைக் வைஸ் rupees 40,000 crore 1.1 லட்சம் கோடி தான் கையில இருக்கு. ஆனா 40,000 கோடி rupees 40,000 crore of GST compensation just was not credited to the related reserve fund. கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் இல்லையா? சரிங்க. ஆல்ரெடி போய் பேசணும்ல 42% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அத 40,000 கோடி கொடுக்க வேண்டியிருக்குங்க. And one more, rupees 10,157 crore of the road and infrastructure just collected was neither transferred to the related reserve fund nor utilized for the purpose for which the cess not collected. Yes, can you cut my point? எதுக்காக பண்ணாங்களோ அதுல போய் கொடுக்கல. பட் நம்ம மெக்கானிசம் ஆஃப் யூட்டிலைசேஷன் என்ன படிச்சோம், அதுல தான் போய் கொடுக்கணும்னு சொன்னோம். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல ஜஸ்ட் ஸ்டடிட் அபவுட் தட் மெக்கானிசம் ஆஃப் யூட்டிலைசேஷன். ஃபண்ட்ஸ் கலெக்டட் த்ரூ தி சென்ட்ரல் டாக்ஸிங் along with the cess and other leaves go to the CFI படிக்கிறோம். At the same time, so the first paragraph is reveal
are required to be first transferred to the designated reserve funds. Yes. And utilized for the specific purpose intended by Parliament. Can you cut my point? Yes. சரிங்க. So let discussion. Next fact. Rupees 2,123 crore of universal service levy and rupees 79 crore collected as National Mineral Trust levy was not transferred to the relevant reserve fund. And finally, social welfare surcharge and customs amounting rupees 8,871 crore was levied, but no dedicated fund for that same was divisionist. Yes, can you cut my point? ஸோ இந்த ஃபிகர்லாம் ரொம்ப அழகா நீங்க படிச்சு அழகா எழுதணுங்க. விஜயகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, அது என்ன படம், ரமணா படமா, எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் என்ன எவ்வளவு ஒரு டைலாக் சொல்லுவாருல்ல. ஸோ அது மாதிரி இந்த ஒரு ஃபேக்சுவல் வரும்போது நிறைய ஃபிகர்ஸ் வந்து கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னாதான் ஒரு ஆஸ்பிரன்ஸா நீங்க இந்த ஃபேக்ட்ஸ் ஸ்குவாட் பண்ணும்போது அந்த அல்பாபெட் ஆற நம்பர்ஸ் வந்து நீங்க கொடுக்கும்போது எந்த அளவு உங்களுடைய நாலேஜ் வந்து இன்டெலிஜென்ட் இன் யூ ஹவ் யூ ஆர் இன்டெலக்சுவல் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. தயவு செய்து நல்லா ரிமெம்பர் பண்ணுங்க, மறந்துட வேண்டாம். பொழுதுபோக்குல பொதுவா எழுதக்கூடாது, அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அல்பாபெட்டிக்கல் நம்பர் நியூமெரிக்கல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? தட்ஸ் தி ஃபைண்டிங். எஸ், non-creation or non-operation of the reserve fund makes it difficult to ensure that cesses and relates have been utilized for the specific purposes intended by the Parliament. நிச்சயமா. So hence the government may be pleased to take the necessary action as soon as possible. அப்படிங்கிறது ஒரு ஃபைண்டிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேரமின்மை காரணமா தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்கிற நியூஸை நம்ம டீட்டெயிலா தனி வீடியோல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நவ் த டைம் ஃபார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய விவாதங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எஸ் சார், யாராவது இருக்கீங்களா? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். எஸ் மேம், குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் சார். சார் அந்த 42% வந்து ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணனும்னு இருக்குல்லைங்க சார்? ஆமா மேடம். whether they will அது வந்து ஃபிஸ்கல் இயர்ல வந்து அலோகேட் பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம கொடுப்பாங்க எல்லாமே. இது வந்து எப்படி இருந்தா டெபிசிட்ல தான் போகும். ஏன்னா இந்தியன் எக்கனாமிஸ் டெபிசிட் எக்கனாமி இல்லையா, பற்றாக்குறை. அப்போ நம்ம 2019 கொடுக்க வேண்டிய பணத்தை இனிமே கேட்டு வாங்குவோம். அப்போ 20ல கொடுக்க வேண்டியது இனிமேல் கேட்டு வாங்குவோம். next yearல because we are the deficit தான் போயிட்டு இருக்கு. நம்ம சர்ப்ளஸ் ஆ போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை இல்லையா? சோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா டெபிசிட் பட்ஜெட் தான் மேக்ஸிமம். எவ்ரி பட்ஜெட் we are meeting the deficit. எந்த ஒரு பட்ஜெட்டுமே ஃபில்பில் பண்ண முடியல, டெபிசிட்ல தான் இருக்கும். சோ அதனால ரன்னிங் இதுல தான் டேலி ஆகும். கொடுக்காம போக முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பில் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பில் போட்டு வாங்கிடுவாங்க. எங்களுக்குள்ள பணம் இதுல வர வேண்டிய இருக்கு, இந்த அக்கௌண்ட்ஸ் உள்ள வரணும், இந்த டிரான்சாக்ஷன் உள்ள வர வேண்டியது கேட்டு வாங்கிடுவாங்க. எஸ் மேம், எஸ் மேம். அதுல ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல. 40,000 crore இருக்கு இல்லையா? இத கத்தி பார்க்கும்போது கத்தி படமா அது என்ன கடைசியா சொல்லுவார் பாருங்க ஒரு கிளைமேக்ஸ்ல, அந்த படம் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. கத்தியா இருந்தது ஒரு மூவில கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும், இவ்வளவு இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அது மாதிரிதான் இருந்தது. ஒவ்வொரு நியூஸ் எடுக்கும்போது ரொம்ப கவனமா தான் எடுக்கிறேன். ஏன்னா தமிழ்ல சொல்லுவோம், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இல்லையா? சரிங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரிங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நோ மோர் क्वेश्चन. இந்த நேரம் உங்களுடைய கேள்விகளுக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்க கருத்துக்களையும் கூட சொல்லலாம். யா சுதாகர், குட் ஈவினிங் சுதாகர். எஸ் சார். சார் இது ஒரு டைம் ஃபுல்லா படிச்சது சார், கொஞ்சம் புரியும் எக்கனாமிக்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, எக்கனாமிக்ஸும் பாலிடிக்ஸும் ஒரு ட்விஸ்டபிள் டாபிக்ஸ். அது படிக்க தான் புரியும். எஸ் சார். மொத்தம் 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அதுல எந்தெந்த ரிசிப்ட் எங்கெல்லாம் பணம் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்களோ அதை எந்த அக்கௌண்ட்ல வைக்கணும்னு சொல்லி இருக்கு. அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுதான் அந்த 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதுல வித் ரெஸ்பெக்ட் டு செஸ் பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி டிஸ்கஷன் எல்லாருமே புதுசா படிக்கிறவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். உங்களுக்கு இது போக பழகிடும் சுத்தாங்க.
ஒரு இன்னொரு 6 ஓகே மாசம் முன்னா சார். உங்களுக்குமே பழகிடும். வார்த்தையெல்லாம் மட்டும் படிச்ச மாதிரி இருக்குது, ஆனா என்னன்னு டக்குன்னு புரிய மாட்டேங்குது சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எஸ், வேற யாராவது இருக்காங்களா? தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ. எஸ் சார். எஸ் எஸ், எனி அதர் பர்சன் சார் ஆர் மேம்? சரிங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ், சொல்லுங்க மேம். சார் இந்த எஜுகேஷன் செஸ் எல்லாம் இருக்குல்ல சார், சார் அதெல்லாம் எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க? லைக் எந்த பர்சன்ட்? இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு கமாடிட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு காட்டன் கிளாத் வாங்குறீங்க. காட்டன் கிளாத் மீன்ஸ் அதை பேரலா போடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு கமாடிட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, ஒரு மொபைல் போன் வாங்குறதா வச்சுக்கலாம். ஓ சார். அது பிகேசி செப்பல்ஸ் வாங்குறதா வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கோம், நம்ம அதுக்கு பிகேசி கம்பெனில போய் செப்பல்ஸ் கேட்கிறோம். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஒரு கடை வச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு 1000 பேரல் செப்பல்ஸ் வேணும் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஜோடி 10 ஜோடி, ஒரு 1000 ஜோடி செப்பல் வாங்கணும்னு கேட்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜோடிக்கும், அதாவது ஒவ்வொரு செப்பலுக்கும் எவ்வளவு அமௌண்ட் செஸ் அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணுவாங்க. ₹1, ₹2, ₹5. அதை கட்டணுங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்க கட்டனா கட்டலாம், ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சொல்லுவாங்க இந்த சார் எஜுகேஷன்ல இப்போ இந்த செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்குலாம் வந்து 1% டாக்ஸ் தானே சார்? ஆமா 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 ஆமா. செஸ் வேற, டாக்ஸ் விரும்பி கொடுக்கிறது. டாக்ஸ் வந்து கம்பல்சரி கட்டியே ஆகணும் டாக்ஸ்ங்கிறது. செஸ்ங்கிறது விரும்பி, செஸ் எல்லாம் விரும்பி கொடுக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃபண்ட்ஸ் வந்து இந்த பணத்துக்காக நாங்க செலவு பண்ண கவர்மெண்ட் கொடுக்குறோம், இங்க பே பண்ணலாம்னு சொல்லுவாங்க. எஸ், அதனாலதான். ஓகே சார். இது எல்லா கம்பெனிஸ் தான் பண்ண முடியும். நார்மலா ஒரு ஸ்கூல்லயோ அல்லது நமக்கு ஒரு கடையில போய் வாங்குறதுல பண்ண முடியாதுமா. பெரிய பெரிய லிமிடெட் கம்பெனில பண்ணுவாங்க, பார்ட்னர் கம்பெனில பண்ணுவாங்க, ப்ரொப்ரைட்டரி கம்பெனில பண்ணுவாங்க. கம்பெனி டு கம்பெனி டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. பட் செஸ்னாலே டாக்ஸ் ஆன் டாக்ஸ் தானே சார்? டாக்ஸ்க்கே டாக்ஸ், அந்த மாதிரி டாக்ஸ் ஆன் டாக்ஸ். சரி, வரிக்கு வரிதான். இருந்தாலும் அதனுடைய தன்மை வேறு, இதோட தன்மை வேறு. ஓகே சார். பர்டிகுலரா எனக்கு இதுக்காக போகணுங்க. ஆல்ரெடி நான் கமாடிட்டி பர்ச்சேஸ் பண்றேன், அதுல 4000 நான் டாக்ஸ் கட்டிட்டேன், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு ₹40 அடிஷனலா ஒரு செஸ் கட்டுறேன். எதுக்காகனா, இது மக்களோட குடிநீருக்காக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக மட்டும். ஆல்ரெடி பே பண்ண ₹4000, தட் மீன் வாஸ்ட் பர்பஸ் இல்லையா? பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படும். ஆனா கடைசியா நம்ம விரும்பி வந்து அந்த வாட்டர் சோர்ஸ்க்காக மட்டும் பயன்படுத்தப்படும். அந்த மாதிரி ஒரு ஆக்ட் மாதிரி. அது சார் டாக்ஸ் ஆன் டாக்ஸ்னு சொல்லிட்டாங்க சார் மொத்தத்துல. அப்படி சொல்ல முடியாது, அது விரும்பி தானே கட்டுறோம். அன்பளிப்புன்னு சொல்லுங்களே. அது அதான் சார் டவுட், வேற எதுவும் இல்ல. புரிஞ்சது சார். கிளாஸ் புரிஞ்சதுல எக்கனாமிக்ஸ் தான் புரிஞ்சிருக்கு. நல்லா இல்லையா? அந்த தமிழ் எடுத்து டைம் இல்ல, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். என்னென்ன சொல்லணுமோ அதை அண்டர்லைன் பண்ணிருக்கேன். முடிஞ்சா படிச்சு பாருங்க, அதுவே ரொம்ப போதுமானதா இருக்கு. ஏதாவது டவுட்னா நம்ம தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். சரிப்பா, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் எஸ் எஸ். என்ன மற்ற யாருக்கும் டவுட் இருந்தா கேட்கலாங்க. சரிங்க மேம், சொல்லுங்க மேம். ஹலோ. சரி, பரவாயில்ல. அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸோ இதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாவண்யா மேம், ராதிகா மேம், சுதாகர் அண்ட் தாமஸ், மற்றவங்க பேர் கொஞ்சம் டிஸ்பிளே ஆகல. கார்த்திபா மேம் இருக்கீங்க. ஸோ மற்றவங்க பேர் டிஸ்பிளே ஆகலன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஃபார் such a discussion classes. as usual, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதல்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயம் நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நிச்சயம் உங்களை ஒரு நாள் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். குட் நைட் டு எவ்ரிவன். தேங்க் யூ. குட் நைட் அண்ட் தேங்க் யூ. Thank you, sir. Thank you, sir.